காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் வேலை அப்படின்றது மட்டும் முடியவே முடியாது. பெண்களுக்கு வந்து சமையல் அப்படிங்கிறது வந்து டே ஃபுல்லாக கிச்சன்லேயே நிற்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் யோசித்து செஞ்சோன்னா போதும். எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் செய்யாமலுமே நம்ம வந்து கடக்கடன் நம்ம வந்து வேலையை வந்து முடிக்க முடியும். ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்ம வந்து கவனித்து செஞ்சுக்கிட்டால் போதும். அந்த ஒரு சில விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூடவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஆர்கனைசரை பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவரில் ஆணியே அடிக்காமல் நம்மளோட தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஹேங் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சில டிப்ஸையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே நம்மளோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. நைட்டு வந்து நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போதே தம்பி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான், தூங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு நான் வந்து சாயந்தரம் டியூஷன் எடுக்கிறதுனால 8:30 வரைக்கும் கொஞ்சம் வந்து பிஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மற்ற வேலைகளை முடிக்கிறதுக்குள்ளே வந்து ரொம்ப டயர்டாகிடும், குழந்தைங்களையும் பார்த்து அவங்களையும் தூங்க வைக்கிறதுக்கு. ஸோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணல. காலையில் ஸ்நாக்ஸ்க்காக இந்த தட்டைப்பயிர் மட்டும் ஊற வச்சுருந்தேன். வேறு எதுவுமே நான் பண்ணலை. காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே ரொம்ப டயர்டாக இருக்குது, எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் நம்ம பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு சில ரெசிபிகளை பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வேலையை டக்குன்னு நம்ம வந்து முடிச்சிடலாம். காலையில் வந்து மாவு வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா போதும், நமக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம். நான் தட்டைப்பயிரை ஊற வச்சுருந்ததுனால அதை வந்து வேக வைக்கிறதுக்கு குக்கரில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாதம் வந்து தக்காளி சாதம் தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிபி நாம் வந்து செய்ய வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், நமக்கு வந்து கடகடன் வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன் பார்ட் ரெசிபினா அதுக்கு சைடிஷ் தனியாக நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, குழம்பு தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒன் பார்ட் ரெசிபினாலே ரொம்பவே ஈஸியாக வந்து சிம்பிளாக தயிர் பச்சடி ஏதாவது ஒரு எக்கை வந்து நம்ம வேக வச்சா கூட போதும், காலக்கடன்னு வேலையை நம்ம வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா போதும், கடக்கடன் காலையில் வேலையை நம்ம வந்து முடிச்சிருவோம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான். பட் எனக்கு வந்து இப்போ வந்து தோசைக்கு சட்னி அதெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒன் பார்ட் ரெசிபி வந்து செஞ்சு தக்காளி சாதம் செஞ்சு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு செய்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு காலையில் வந்து 8 மணிக்கெலாம் வந்து கிளம்பிடணும். 8:05 வந்து வேன் வந்துடும். ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து காலையில் வந்து லஞ்சுக்கு என்ன செய்கிறேனோ அதுதான் வந்து அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்வேன். அவளை கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து மாவு இருந்தது அப்படின்னா தோசை வந்து செய்வேன். ஒரு வேளை ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டேன் அப்படின்னா அவள் வந்து தோசை கேட்டா அப்படின்னாலும் பாப்பாவுக்கு வந்து தோசை வந்து ஊற்றி கொடுத்துருவேன். இப்போ வந்து கடக்கடன் பருப்பை வந்து வேக வச்சிருந்தனால இன்னொரு அடுப்பில் குக்கரில் வந்து நான் வந்து தக்காளி சாதம் வந்து செய்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். நான் தக்காளி கட் பண்ணுற நேரத்துக்குள்ளே எனக்கு வந்து தட்டைப்பயிரும் வந்து விசில் வந்துடுச்சு, அதையும் வந்து இறக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து தக்காளி கட் பண்ணிவிட்டு தக்காளி சாதம் வந்து செய்யும்போது கொஞ்சம் தக்காளி நமக்கு வந்து வதங்கி வரணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடியும். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சனால ஈஸியாக என்னோடய வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஒன் பார்ட் ரெசிபிக்கு. இப்போ அந்த டயத்தில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம வந்து அரைக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு விழுது, மாவு இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம வந்து எப்போவுமே வச்சுருந்தோம் அப்படின்னா போதும், காலை வேலை கரெக்டாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணி தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பெண்கள் எப்போவுமே எல்லாத்தையும் கவனித்து செய்வோம், நம்மளை வந்து பார்த்துக்க மாட்டோம். அட்லீஸ்ட் காலையில் எழுந்தோடனே எப்படியும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு என்னைக்காவது செஞ்சோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நாம் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எப்போவுமே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு லேட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டீ குடிக்கிற நேரத்துக்கு இந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிக்கிட்டாலே போதும், நமக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, உடம்புக்கும் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக காலையில் இந்த தண்ணி வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாதத்தை குக்கரில் வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணுறதுக்காக ஹீட்டரில் வந்து போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து யூனிஃபார்ம், அவளோட ஐடி கார்டு, பெல்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அதே இடத்துல வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தேடணுன்ற அவசியம் இல்லை. எவ்வளோ லேட்டாக எழுந்திரித்தாலும் போதும், இந்த இடத்துல தான் அது இருக்குதுன்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து காலையில் வந்து குழந்தைங்களை கிளப்பி அனுப்பி விட்டுடலாம். தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிளாக பாப்பாவுக்கு வந்து முட்டை வந்து எக் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு தோசைக்கல்ல இந்த மாதிரி வரட்டி வந்து எடுத்து பாப்பாவையும் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ரேஷன் கடைக்கு வந்து போக வேண்டியது இருந்தது. ரேஷன் கடையில் இன்றைக்கி வந்து பருப்பு, ஆயில் இதெல்லாம் போடுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அதையும் வந்து கையோடு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து வாங்கிட்டு வரதுக்கே 1 hour கிட்ட ஆகிடுச்சு, கூட்டம் அதிகமாக இருந்ததுனால. ரேஷன் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இந்த மாதிரி பொருட்களை வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ரொம்பவே லாஸ். ஏன்னா இந்த பருப்பை நாம் கடையில் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குறத விட 2 மடங்கு காசு
காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பருப்பு, துவரம் பருப்பு, ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆயில் வந்து நிறைய பேர் ரேஷன் கடையில் கொடுக்குறத வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது தான். ஸோ தாராளமாக நாம் வந்து கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணி பொரிக்கிற ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணி பொரிக்கலாம். பூரி, அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த எண்ணெய் வந்து தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக இதை யாரும் வாங்காமல் இருக்காதீங்க. நான் வந்து இந்த ஆயில் வந்து ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தேன். ஒரு டாக்டர் வந்து அந்த ஆயில் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஆயிலில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்றதே வந்து தெரிஞ்சது. கவர்மெண்ட் நமக்கு எது கொடுத்தாலுமே வந்து நம்ம வந்து அதை வந்து ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு அது குவாலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக அதுலேயும் வந்து குவாலிட்டிஸ் வந்து இருக்க போய் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து சிங்க்கு கீழே இந்த மாதிரி ஒரு மூடி வச்ச ஒரு ட்ரம் மாதிரி வச்சுருக்கிறேன். அரிசி ட்ரம் பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கிறேன். நான் யூஸ் பண்ண போக மிச்சம் இருக்கிற க்ராசரிஸ், ஓப்பன் பண்ணாத க்ராசரிஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் வந்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு காஃபி போட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். எங்கள் வீட்டில் மேலே வந்து வராண்டாவில் மேலே உள்ள லைட் வந்து கீழே இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஹோலில் வந்து குருவி வந்து கூடு கட்டுறதுக்காக இப்போ ஒரு 1 வீக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் அதில் வந்து அது நல்லா பிடிமானன்றது ஒன்று உள்ளே இல்லைன்றதுனால அது கொண்டு வந்து போடுற அந்த கூடு கட்டுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளும் வந்து நமக்கு செய்யணும்னு தோன்ற விஷயங்களை ஒன்றுக்கு 2-3 தடவை நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நாமளும் வந்து சக்ஸஸ் ஆகலாம். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டது. நாங்கள் வந்து புது வீடு கட்டி இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. குவார்ட்டர்ஸில் வந்து 3 மாதம் இருந்துட்டு 1 மந்த் அப்படி தான் இங்கே லீவுக்கு வரனால வீட்டில் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இது வரைக்கும் நான் பண்ணலை. வீட்டில் வந்து ஆணி அடிக்கிறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ வந்து டவலு, அப்புறம் வந்து ஷர்ட்டு இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து இது வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம டோருக்கு வந்து பேக் சைடில் வந்து இதை வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எதனாலும் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இது ட்ரெஸ்ஸு வந்து டவல் இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு இல்லாமல் பல பர்பஸுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இதை வந்து நான் 200 கிட்ட வந்து வாங்கினேன். இது வந்து 250 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆஃபரில் வந்து 200க்கு வந்து கிடச்சது. ஸோ நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இதோட விலை இன்னுமே வந்து குறைஞ்சிருக்கு. மீஷோவில் இருந்தால் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட கோட் வேணால் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம இந்த 2 ஹேங்கர்ஸ் வந்து இருக்குல்ல, நான் மாட்டினதை வந்து இல்லாமலும் நாம் வந்து ஆணி அடிக்கிற மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கும் நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து டோர் பேக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்தாலே வந்து தெரியும். நம்ம யூஸ் பண்ண டவல், அப்புறம் ஷர்ட் வந்து கழட்டி போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து சுவரில் வந்து நம்ம ஹேங் பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி டோர் பின்னாடி நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டோர் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஹேங் பண்ணியிருக்கிறது வந்து வெளியில் வந்து தெரியாது. அப்படியே வந்து அது வந்து க்ளோஸ் ஆன மாதிரி ஆகிடும். பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து எப்படி ஹேங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படியுமே நம்ம வந்து டோரில் வந்து மேலே வந்து கொஞ்சம் வந்து கேப் இருக்கும். நான் இப்போ வந்து பூட்டிட்டேன் பாருங்கள். அதை மாட்டினாலுமே எனக்கு வந்து பூட்ட முடியுது. பட் இது வந்து ஒரு சில கதவுகளில் வந்து செட் ஆகாது. இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். என் கை விரலில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு இருக்கிற இந்த கதவுக்கு இது வந்து செட் ஆகுது. இதை விட வந்து தடிமன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வந்து இந்த ஹேங்கர் வந்து செட் ஆகாது. இதை வந்து நம்ம டவல் ஹேங் பண்ணுறதுக்கும் இல்லாமல் கிச்சனில் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய பாத்திரங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி தோசைக்கல், இந்த மாதிரி தவா, இந்த தோசை தவா, அப்புறம் வந்து பெரிய இந்த மாதிரி குழம்பு வைக்கிற அந்த பாத்திரம், இரும்பு பாத்திரத்தையும் ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காட்டியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. இதுவும் வந்து இந்த கதவுலையும் எனக்கு வந்து இது வந்து செட் ஆனிச்சு. இதோட தடிமனும் வந்து கம்மி தான். ஆனால் நான் மெயின் டோர் வந்து என்னோடது இதை விட தடிமன் வந்து அதிகமாக இருக்கும். அதில் ஹேங் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. நான் வந்து இதை வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்கவும் ரொம்ப அழகாக வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பிளாக் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து நைஸ் டே அப்படின்ட்டு வந்து ஒயிட் கலரில் வந்து பெயிண்டிங் இருந்தது. சூப்பராக இருந்தது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து ஆணி அடிக்காமல் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஆணி அடிக்காமல் நம்ம இந்த மாதிரி பொருட்கள் வந்து மாட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஆணி அடிக்கிறது பிடிக்கலை, டோர் வந்து ஏதாவது வந்து டேமேஜ் ஆகும், சுவர் டேமேஜ் ஆகும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம வந்து
ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக ஆணி அடிக்கிற ஹேங்கரே நமக்கு வந்து 100க்கு மேலே தான் வருது. கூட ஒரு 50 வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த ஹேங்கர் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஹேங்கர் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து காலையில் தோசை, மதியத்துக்கு வந்து ஒன் பாட் ரெசிபி வந்து செஞ்சுட்டேன். சாயந்தரம் வந்து 5:30க்கெலாம் வந்து டியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பாப்பா 5 o'clock வந்துடுவா. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து நைட் டின்னருக்கும் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா வந்து குழந்தைங்க வச்சுருக்கோம், நம்ம வந்து டியூஷன் எடுக்கிறோம். அப்போனா குழந்தைங்களுக்கு வந்து 8 o'clock டியூஷன் முடிஞ்ச உடனே வந்து நான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கணும். ஸோ அதுக்குள்ளே நான் வேலையை முடிக்கணும் அப்படின்னா நான் ஈவினிங்கே இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருவேன். நைட் டின்னருக்கு வந்து தோசைக்கு மாவு இருக்கும், இல்லை அப்படின்னா சாதத்துக்கு ஏதாவது இந்த மாதிரி குழம்பு வந்து செஞ்சுருவேன். ரொம்ப நாள் ஆச்சு உப்பு தண்ணி கருவாடு குழம்பு செஞ்சு. நான் ஏற்கனவே இதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். நான் இதனால இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்து இப்போ தான் வந்து உப்பு தண்ணி கருவாடு குழம்பு வந்து செய்கிறேன். இதுக்கு இங்கே வந்து சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்காக மிளகாய் மட்டும்தான் வந்து சேர்ப்பேன். ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துறேன். நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து கருவாடு வந்து உள்ள தோல் பகுதியை, சதப்பகுதியை மட்டும்தான் வந்து எடுத்துருக்கேன். அதில் உள்ள முள், தோல் பகுதி இது எல்லாத்தையும் வந்து கீழே வந்து போட்டுடலாம். அது தேவையில்லை நமக்கு. இந்த வாசனை மட்டுமே நமக்கு வந்து போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு முட்டை மட்டும் வேக வச்சு சாப்பிட்டா போதும். அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, பாப்பா வர்றதுக்குள்ளே அவளுக்கு வந்து ஸ்வீட் பணியாரம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பில் வந்து 3/4 கப் கிளாஸில் தான் வந்து கோதுமை மாவும் மைதா மாவும் எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் வந்து ஒரு 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக வந்து ரவை வந்து எடுத்துருக்கிறேன். அதே 3/4 கப் அளவு வந்து நான் வந்து சுகர் வந்து எடுத்துருக்கேன். சுகர் அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம். பட் நான் செய்கிறதுக்குள்ளே வந்து பாப்பா வந்து வந்துட்டா. அவள் வந்து சீக்கிரமாக செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி வந்து கேட்டுகிட்டே இருந்தா. சரி, அவளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் சீக்கிரமாக. ஏன்னா நம்ம ரவை பணியாரம் வந்து போட்டு செய்கிறனால கொஞ்சம் வந்து நேரம் ஆகும். ஸோ 5 o'clock வந்து இப்போவே ஆகிடுச்சு. சரி, ஒரு 15 minutes வந்து ஊற வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி அதே கப்பில் வந்து 1 கப் அளவு நான் வந்து தண்ணி எடுத்து சேர்த்தேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தேவைப்பட்டது. 1.25 கப் இல்லை 1.5 கப் அளவு வந்து தண்ணி தேவைப்படும். அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணியை வந்து நீங்கள் வந்து சேர்த்துறாதீங்க மொத்தமாக. ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். இந்த மாதிரி பதம் வர அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 minutes கழித்து நாம் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம இந்த பணியாரம் வந்து போட்டு எடுத்துடலாம். அதிகமாக தீ வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளியில் மட்டும்தான் வேகும், உள்ளே வந்து வேகாது, மாவாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து செய்யுங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துறேன், சொல்ல மறந்துட்டேன். சோடா உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக எல்லா பணியாரமும் வந்து போட்டுட்டேன். அது நல்லா மேலே எலும்பி வந்து உப்பி வருது. நம்ம சோடா உப்பும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி மேலே எலும்பி வரும். இப்போ நம்ம வந்து அடுத்த பக்கம் வந்து திருப்பி விட்டுடலாம். என்ன தான் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஒரு டே ஃபுல்லாக நம்மளோட வேலை அப்படிங்கிறது வந்து டென்ஷனே இல்லாமல் நம்மளால் முடிக்க முடியும். ஒரு சில விஷயங்களை இந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கிட்டால் போதும். குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி வீட்டிலே நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கடை தின்பண்டங்களை வந்து அதிகமாக வந்து விரும்பவும் மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ரேஷன் கொடுக்குற கடையில் உள்ள ஆயில் தான் இது. கண்டிப்பாக ரேஷன் கடையில் உள்ள ஆயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து செலவு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பணியாரம் ஃபுல்லாக இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் எடுங்க. நல்லா சூப்பராக வெளியே நல்லா கிறிஸ்பியாக ரவா சேர்த்துருக்கனால கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.